இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியால உலகின் மிகப்பெரிய கட்டிடங்களும் பாலைவனத்தை காடுகளை மாத்துற அளவுக்கு செல்வமும் செல்வாக்கும் இருக்கலாம். ஆனா இதே சவுதி அரேபியா கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அதாவது சவுதியில இஸ்லாம் மதம் உருவானதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வரலாறு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவை சுற்றி மிகப்பெரிய வல்லரசுகளான ரோம் பாரசீக அரசுகள் இருந்தாலும் அவங்களுக்கு சவுதி அரேபியா மேல போர் தொடுத்து கைப்பற்றணும் அப்படின்னு எந்த ஒரு ஆசையும் இல்ல. ஏன்னா அங்க எந்த வளமுமே கிடையாது. அங்க வெறும் பாலைவனம் அப்புறம் மலைகள் மட்டும்தான் இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் முரட்டுத்தனமாகவும் நாகரிகம் இல்லாமல் இருந்திருக்காங்க. குறிப்பா ஒரு ஆண் எத்தனை பெண்களை வேணும்னாலும் திருமணம் செய்யலாம் அப்படின்னு எழுதப்படாத சட்டம் அங்க இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம அவங்கள அடிமையாவே வச்சிருந்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய மெக்கா அப்படிங்கிற நகரம் அந்த காலத்திலே புனித இடமா இருந்திருக்கு. இஸ்லாமியர்கள் புனிதமா கருதக்கூடிய காபா என்கின்ற இறை இல்லமும் அப்பவே இருந்திருக்கு. பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வருடத்துக்கு ஒரு முறை இங்க வந்து தரிசனம் செய்வாங்க. இப்ப இருக்கக்கூடிய காபாவுல எந்த ஒரு கடவுள் சிலையுமே கிடையாது. ஏன்னா இஸ்லாமியர்களின் புனித நூலான குரான் சிலை வணக்கம் கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்தை சுற்றி பல்வேறு சிலைகள் இருந்திருக்கு. அந்த புனித இடமான காபாவுக்குள்ளேயும் பல்வேறு சிலைகள் இருந்திருக்கு. இப்ப எப்படி அங்க எந்த சிலையுமே இல்லைன்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு நம்ம காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போகணும். அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி. இப்ப நம்ம மெக்கா நகர்ல இருக்கக்கூடிய காபா அப்படிங்கிற இறையிலத்தோட வரலாற பார்ப்போம். இஸ்லாமியர்களின் நம்பிக்கையின்படி மனிதன் முதலா வணங்கிய இடமா கருதப்படும் இந்த காபா ஒரு மிகப்பெரிய வெள்ளத்துல சிதிலமடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்ராஹிம் இஸ்மாயில் அப்படிங்கிற 2 இறை தூதர்கள் இதை புதுப்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்க அங்க எந்த சிலையுமே வைக்கல. அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த காபாவை சுற்றி வந்து வணங்கியிருக்காங்க. இப்படியே பல வருஷங்கள் ஓடுது. அதுக்கு பிறகு வந்த மக்கள் பல நாடுகளில் இருந்து சிலைகளை கொண்டு வந்து இந்த காபாவை சுற்றி வச்சிருக்காங்க. பிறகு முகமது நபி இங்க இருக்கக்கூடிய சிலைகளை அப்புறப்படுத்துறாரு. இப்ப நம்ம சவுதி அரேபியாவுல எப்படி இஸ்லாம் மதம் உருவானுச்சு அப்படிங்கிற வரலாறை பார்ப்போம். இதை தெரிஞ்சுக்க நம்ம முகமது நபியோட வரலாறை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் தான் இஸ்லாம் மதத்தை மக்கள் கிட்ட கொண்டு போனாரு. முகமது நபி கிபி 570வது வருஷம் மெக்காவில பிறக்கிறாரு. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட அப்பா இறந்துட்டாங்க. 6 வயசுல அவங்க அம்மாவும் இறந்து போறாங்க. இதனால முகமது நபியை அவரோட அப்பாவோட சகோதரர் தான் வளர்க்கிறாரு. முகமது நபி மெக்காவில இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்குள்ள அடிச்சுக்கிறத பார்த்துட்டும் பல பெண்களை கொடுமைப்படுத்துறத பார்த்துட்டும் தன்னோட 30வது வயசுல மெக்காவில இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு இறைவனை தனிமையில வணங்க போறாரு. இப்படியே பல வருஷங்கள் ஓடுது. அவரோட 40வது வயசுல ஜிப்ராயில் அப்படிங்கிற ஒரு வானவர் தோன்றி குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டி அவர்கிட்ட நீங்கள் தான் இறைவனின் தூதர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு முகமது நபி இஸ்லாம் மதத்தை சவுதி அரேபியா முழுக்க பரப்புறாரு. ஆரம்பத்துல முகமது நபியோட கொள்கை பிடிக்காம மெக்காவில இருக்கக்கூடிய மக்கள் இவரை கொடுமைப்படுத்துறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் மக்கள் இஸ்லாமை ஏத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு முகமது நபி மெக்காவில இருந்து மெதீனாவுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவரோட கொள்கையை ஏத்துக்கிட்டு இஸ்லாம் மதத்துக்கு மாறுறாங்க. அதுக்கு பிறகு அவர் மெதீனாவில இருந்து படைகளை திரட்டி கொண்டு வந்து மெக்காவை வெற்றி கொள்றாரு. அங்க இருக்கக்கூடிய புனித இடமான காபாக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய சிலைகளை அப்புறப்படுத்துறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாம் மதம் சவுதி அரேபியா முழுக்க வளர ஆரம்பிக்குது. முகமது நபியோட மரணத்துக்கு பிறகு அவரோட தோழர்கள் சவுதி அரேபியாவை ஆட்சி புரியறாங்க. குறிப்பா உமர் அப்படிங்கிற தோழர் காலத்துல இஸ்லாம் மதம் சவுதி அரேபியாவை தாண்டி பல நாடுகள்ல பரவுது. இந்த பாலைவன நாடான சவுதி அரேபியாவில எப்படி அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அங்க சில இடங்கள்ல அதிசய நீரூற்றுகள் இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா மெக்காவில இருக்கக்கூடிய புனித இடமான காபாக்கு பக்கத்துல ஒரு நீரூற்று இருந்திருக்கு. பேரு ஜம் நீரூற்று. அங்க பல 1000 வருஷங்களா தண்ணீர் தொடர்ந்து ஊறிக்கிட்டே இருக்கு. தற்போது மெக்காவுக்கு வர அனைத்து மக்களுமே இந்த தண்ணியை புடிச்சுக்கிட்டு அவங்க சொந்த நாடுகளுக்கு கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரே நாள்ல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி இந்த கிணறுல இருந்து எடுக்கப்படுது. இருந்தாலும் இந்த கிணறுல தண்ணீர் தொடர்ந்து ஊறிக்கிட்டே இருக்கு. இப்படியே பல வருஷங்கள் ஓடுது. ஒவ்வொரு அரசரா மாறிக்கிட்டே வராங்க. சவுதி அரேபியா இப்ப என்னதான் பணக்கார நாடா இருந்தாலும் 1930 வரை அது ஒரு மிகப்பெரிய ஏழை நாடா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு மன்னர் அப்துல் அஜீஸ் காலகட்டத்துல அங்க பெட்ரோல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்ரோலை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது மூலமா அவங்க கஜனாவை நிரப்பிக்கிட்டே வராங்க. காலப்போக்குல சவுதி அரேபியா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவாகுது. அன்னைக்கு பாலைவன நாடுன்னு யாருமே கைப்பற்ற ஆசைப்படாத சவுதி அரேபியா செல்வ வளம் அதிகம் இருக்கும் நாடுகள்ல முக்கிய இடத்துல இருக்கு. இப்ப சவுதியோட மன்னரா இருக்கிறது சல்மான் இபின் அப்துல் அஜீஸ். என்னதான் இவர் மன்னரா இருந்தாலும் இப்ப இவரோட மகன் முகமது பின் சல்மான் தான் சவுதியோட முக்கிய விவகாரங்களை கவனிச்சுட்டு வராரு. சவுதியில இந்த பெட்ரோல் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு தான் இருக்கும். அதனால சவுதி அரேபியா பெட்ரோல் இல்லாம வருமானம் திட்டணும் அப்படின்னு மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வராங்க. அது மூலமா சவுதி அரேபியாவுல எப்போதுமே வெயில் இருக்கனால அங்க பெரிய சோலார் பேனல் அமைச்சு கரண்ட சேமிச்சு அதை பெட்ரோல் விக்கிற மாதிரி விற்க போறாங்க. பாலைவனமா இருக்கிற பல இடங்களை காடுகளா மாத்தி விவசாயம் பண்ண போறாங்க. மிக அழகான இடங்களை உருவாக்கி அந்த நாட்டோட சுற்றுலாத்துறையை வளர்க்க போறாங்க. இன்னும் பல திட்டங்களை அவங்க பெட்ரோல் இல்லைனாலும் வருமானம் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.